இன்றைக்கி ரிதன் பர்த்டேவோட ஃபுல் விளாக் தான் பார்க்க போகிறோம். பலூனு, டெக்கரேஷன் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி ரெடி பண்ணது ஒரு பெரிய செஃப். உங்களை லாஸ்ட்டில் காட்டுறேன். நாங்கள் பிரியாணி வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இவர் தான் செஃப்பு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் காட்டலான்னு நினச்சேன், ஆனால் வீடியோ முன்னாடியே வந்தங்காட்டிக்கு முன்னாடியே காட்டிட்டேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 7 o'clock தான் கேக்கு வெட்டுறோம். அதுக்கு முன்னாடியே பலூன்லாம் ரெடி பண்ணிட்டோம். நான் எங்கள் 2 அண்ணியும் பலூன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். லாஸ்ட்டு டெக்கரேஷனில் எங்கள் சின்ன அண்ணன் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லா ஒர்க்கும் எங்கள் பெரிய அண்ணன் தான் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃபெல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு கிளம்புறேன்னாங்காட்டிக்கு கேக் வைக்கிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டெக்கரேஷன் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகிருச்சு. அப்புறம் சாக்லேட் கேக் தான் வாங்கியிருந்தாங்க. அவனுக்கு பர்த்டேக்கு சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட விஷஸ் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க தான் அந்த சீஃப் கெஸ்ட். குழந்தைங்களே விஷ் பண்ணுறது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரிதுனுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லோரும் விஷ் பண்ணோடனே குழந்தைகள் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டான். கேக்கு வெட்டுறதுக்கு ஆர்வம் ஆகிட்டான். கேக்கு வெட்டிட்டு சாப்பிட்லான்ட்டு கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக எங்கள் ஹோல் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் பாட்டி மட்டும் நின்றுட்டு பேரன் பேத்தி எல்லாருமே அப்புறம் மொத்த ஃபேமிலியும் ஃபோட்டோ எடுத்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாதா குணாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக இருந்தது. சாப்பிட்டு தூங்கிட்டோம். பாய்.